இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவைகளை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே கூட படவில் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்துக்கென்று சிலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய மகிமையான ஊழியத்துக்கென்று சிலரை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து ஒரு 7 வாரத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை பற்றி அதிகமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் 12 பேரை அவர் தெரிந்தெடுத்து உலகத்தை கலக்கினார்? அந்த 12னுடைய ரகசியம் என்ன? அதை குறித்து 2 நாட்கள் பேசினேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான அப்போஸ்தலன் அன்பின் சீஷனாகிய யோவானை குறித்து 2 வாரங்கள் பேசினேன். பேதுருவை குறித்து பேசினேன். கடந்த வாரம் அந்திரேயாவை குறித்து பேசினேன். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் செபதேயுவின் மகனாகிய யாக்கோபை குறித்து நான் பேசவிருக்கிறேன். ஆண்டவர் சீஷரை அழைக்கும் போது அவர்கள் ஏதோ ஒரு பணியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையான பணிக்கு ஒரு நாள் சோம்பேறிகளை அழைப்பதில்லை. சுறுசுறுப்பானவர்களை ஆண்டவர் தேடுகிறார். தங்களுடைய வேலையிலே உண்மையுள்ளவர்களை தேடுகிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அதை கவனித்து அநேகத்தின் மேல் அவர்களுக்கு அதிகாரியாய் வைக்கிறார். யார் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் தேவனுடைய பணியை தேவ பலத்தோடு செய்வதற்கு சத்துவமும் பலனும் உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தையும் தந்தருளுகிறார். தன்னுடைய பலத்தினால் உங்களை இடைகட்ட விரும்புகிறார். பேதமையான மனுஷராய் இருந்தாலும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பரலோக ஞானத்தால் அவர் நிரப்பி அருளுகிறார். பலவீனனாய் இருந்தாலும் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் அவர்களை இடைகட்டி அவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். எந்த பயந்தாங்கொள்ளியா இருந்தாலும் சரி, அவனை பலப்படுத்தி அசுத்த ஆவிகளை துரத்தவும் பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கவும் அவனுக்கு பலமுள்ள ஆவியை தந்தருளுகிறார். எப்படி ஒரு ராஜா தன்னுடைய பணிக்காக ஒரு போர் வீரனை தெரிந்து கொள்ளும் போது, எப்படியோ நீ போய் யுத்தம் செய்துக்க பனியனும் ஜட்டியும் போயிட்டு போர்க்களத்துக்கு அப்படி அனுப்பவே மாட்டான். ஒருத்தனை தெரிந்து கொண்டா முழு சர்வாயுத வர்க்கம் தரித்து அவனை பாதுகாக்கக்கூடிய ஆயுதம், எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதம் எல்லாவற்றையும் கொடுத்துத்தான் அனுப்புவார். கர்த்தர் உங்களை மகிமையான பணிக்கு அழைக்கும் போது நிச்சயமாய் உங்கள் ஆவியின் வரங்களை தந்தருளுவார், வல்லமையை தந்தருளுவார், தாளந்துகளை தந்தருளுவார். உங்களுக்கு பின்னால் முழு பரலோகமும் நெந்தற்கொண்டிருக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் 12:26 வாசிக்கிறோம். ஆண்டவர் பெரிய பெரிய பலவான்களை, பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரலாம் ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப தியாலஜியில் ஊர்னவங்க, MTH அந்த டிகிரி இந்த டிகிரி எல்லாம் வாங்கினவங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் அழைக்கல, கல்விமான்களை அழைக்கல. பேதமையான மனிதர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் அழைக்கும் போது
அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தார்களாம், வலைகளை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் யோவானையும் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபையும் அழைக்கும் போது அவர்கள் கடலிலே வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். முழுசும் டயர்டா, ராத்திரி பூரா மீன் பிடிச்சிட்ட பிறகு டயர்டா இருக்குன்னு வீட்டுக்கு போகாம அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டு, வலைகளை அலசி கொண்டு பழுது பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்களை அழைத்தார். வலையை பழுது பார்க்கிறது ஒரு முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிவது ஒரு முக்கியமான செயல். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போயிட்டோம் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வலையை பழுது பார்க்கணும். ஓட்ட வலையில மீன் தங்காது. ஓட்ட விழுந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆசீர்வாதம் தங்காது. ஆகவே எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுவதற்கு முன்பாக அங்கே கர்மேல் பர்வதத்திலே உடைக்கப்பட்டு யேசபேலால் தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை பழுது பார்த்தார். அந்த பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார். 12 இஸ்ரவேல் கோத்திரமும் ஒன்றாய் இருக்கும்படி 12 கற்களை கொண்டு அதை ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார். அவ்வப்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேனா? அவருடைய பிரசன்னம் என்னில இருக்கிறதா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் வந்துவிட்டதோ? நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டேனோ? அதை நாம் பார்த்து கொண்டிருக்கும், அதை கவனித்து சீர்படுத்தும் போது, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள காரியங்களை சீர்படுத்தும் போது, மனுஷனுக்கும் இடையே உள்ள காரியங்களை சீர்படுத்தும் போது நிச்சயமாய் ஒன்றை எதிர்பார்க்கலாம். பரலோக அக்கினி நம்மேல இறங்குகிறதை எதிர்பார்க்கலாம். கர்த்தருடைய உயர்த்தெழுந்த வல்லமை நம்மேல இறங்கி வருகிறதை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறதை எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்தால் இந்த யாக்கோபு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார். 2 பேரும் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு என்ற சுவிசேஷனை ஆண்டவரை அழைத்த போது அவர் ஆயத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அரசாங்கத்துக்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை இந்த மகிமையான ஊழியத்துக்கு என்று அழைக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏதோ ஒன்றை சுறுசுறுப்பாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவரை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் யாக்கோபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே முக்கியமாக 5 யாக்கோபுகளை குறித்து நீங்கள் வாசித்து அறியலாம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு யாக்கோபு, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறவர். அவருடைய தகப்பனார் ஈசாக்கு, அவருடைய தாத்தா ஆபிரகாம். யாக்கோபு என்ற வார்த்தைக்கு எத்தன், தட்டி வீழ்த்துகிறவன், ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் பல அர்த்தங்கள். ஆண்டவர் பார்த்தார், இந்த பேரெல்லாம் உனக்கு வேண்டாப்பா, நீ தேவனுடைய ஊழியத்துக்கு என்று வரும்போது பழைய திருடன், பழைய கொலகாரன், இதுகளெல்லாம் வேண்டாம். கர்த்தர் வாய் அழைக்கிற புது நாமத்தால் நீ அழைக்கப்படணும். யாக்கோபு என்கிற பெயரை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபுக்கு இங்கிலீஷில் பெயர் ஜேக்கப். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபுகளுக்கு ஜேக்கப்னு பேர் இல்லை, ஜேம்ஸ். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுன்னா ஜேக்கப். ஆண்டவர் இஸ்ரேல் என்று மாற்றினார். 12 பிள்ளைகளை கொடுத்து 12 கோத்திர பிதாக்களாக்கினார். அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கொடுத்து இஸ்ரவேல் தேசம் என்று மாற்றினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யாக்கோபுக்கு ஜேக்கப் என்கிற பெயர் இல்லை, ஜேம்ஸ் என்ற பெயர். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருந்தார். இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனார் அந்த யோசேப்பு.
மரியாளுக்கு நியமிக்கப்பட்டவர். அவருடைய தகப்பன் பெயர் யாக்கோபு. இயேசுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்டா, இயேசுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்டா யாக்கோபு. இயேசுடைய பாட்டி பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மரியாளுடைய அம்மா செனான், அன்னாள் என்று பெயர். அன்னாள் என்ற பெயருக்கு கிருபை என்ற அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது அங்கே ஒரு கூட்டத்தாருக்கு மரியாள் மேலே கொஞ்சம் பொறாமை. எல்லாரும் ரொம்ப மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, மரியாள் தாயை அம்போன்னு மறந்துட்டாங்களே. தாய் இல்லாமல் எப்படி மரியாள் வருவாள்? மரியாளை பெற்றெடுத்த தாயை யாரும் கனம் பண்ணலையே. ஆகவே அவங்க ரொம்ப கனம் பண்ணுறது யாருன்னா செனான், அன்னாள். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ச் எருசலேமில் இருக்கிறது. அங்கே அந்த அன்னாள் வயதான அம்மா, பக்கத்தில் பார்த்தா ஒரு 12 வயசில் மரியாள் ஒரு பாவாடை சட்டை போட்டுட்டு, அவங்க அம்மா இயேசுநாதருக்கு பாட்டி, அவங்க முந்தானையை பிடிச்சி வாயில் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அந்த அன்னாள் அப்படியே கம்பீரமாக ஒரு சேரில் அப்படி உட்காந்துருப்பாங்க. எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த அன்னாளுக்கு அம்மா யாரு? அவங்கள ஏன் விட்டாங்க? அந்த அம்மா இல்லாமல் அந்த செனான் எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு ஏன் கோயில் கட்டலை? இப்படியே அம்மாமாரை போய் கடைசியில் பார்த்தா ஏவலில் போய் நிற்கும். சரி, புதிய பாட்டில் 3 யாக்கோபை குறித்து சொல்லியிருக்கிறது. முதல் யாக்கோபு செபதேயு என்பவருடைய குமாரன். அந்த யாக்கோபு யோவானுடைய சகோதரன். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறவர்கள். கத்தோலிக்க புத்தகத்திலே பெரிய யாகப்பர், பெரிய யாகப்பர் என்ற அர்த்தம். பேதுருன்னா என்ன அர்த்தம்? ராயப்பர்னு அர்த்தம். பவுல அப்போஸ்தலன் யாரு? சின்னப்பர்னு அர்த்தம். ஏன் அப்படி பேர் வச்சாங்க? சின்னப்பர், ராயப்பர், யாகப்பர். ஏன்னா அந்த காலத்தில் வேத மொழிபெயர்க்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் 3 வேத பண்டிதர்கள் இந்து மார்க்கத்தில் இருந்தாங்க. அப்பர், சம்பந்தர், ஞான ஞான சுந்தரர். அதில் அப்பர் தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால் இந்து மக்களை கவர் பண்ணுறதுக்காக பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ராயப்பர், சின்னப்பர், இதில் இவர் பேர் யாகப்பர். ஏன் பெரிய யாகப்பர்னு அழைக்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன யாகப்பர் இருக்கிறாருன்னு அர்த்தம். இயேசுடைய 2வது இன்னொரு சீஷருடைய பேர், அவருடைய பேரும் யாக்கோபு தான். அவர் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். பெரிய யாக்கோபு செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அடுத்த சீஷனாகிய யாக்கோபு அவர் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அவரும் இயேசுடைய சீஷன் தான். 3வது ஒரு யாக்கோபை பார்க்கிறோம். அவர் யார் என்றால், யாக்கோபு என்ற ஒரு நிருபம் வருகிறது. எல்லா அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்களுக்கு பிறகு, எபிரேய நிருபத்துக்கு பிறகு யாக்கோபு நிருபம் என்று வருகிறது. அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு. புதிய ஏற்பாட்டில் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசுவின் தாத்தா பெயர் யாக்கோபு. இயேசுடைய சீஷரில் முதல் அழைக்கப்பட்ட சீஷன் அவன் செபதேயு குமாரனாகிய யாக்கோபு. அடுத்த சீஷன் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு.
அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இயேசுவை குறித்து மற்றவங்களாம் சொல்லும்போது இவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள் அல்லவா? யோசே, சீமோன், யாக்கோபு, இவர்கள் சகோதரர்கள் அல்லவா? 4 பேர் இயேசுவுக்கு சகோதரர்கள் என்ற பெயரில், ஒன்று யோசே, அடுத்தது சீமோன், அடுத்தது யூதா, அடுத்தது யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இயேசுவுக்கு சொந்த சகோதரர்கள் இருந்தார்கள். யோசேப்பு அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். முதல் குமாரனாக இயேசு பிறக்கிற வரையிலும் அவர் மரியாளை அறியாதிருந்தார். வேதம் சொல்லுகிறது இயேசு பிறக்கிற வரையிலும். பரிசுத்தாவினால் உற்பத்தியாகி பிறந்த இயேசு பிறக்கிற வரையிலும், பிறக்கிற மட்டிலும் மரியாளை அறியாதிருந்தார். ஆகவே எல்லா வரலாற்று ஆசிரியர்கள் இயேசு பிறந்த பிறகு யோசேப்பு மரியாளை அறிந்தார். அவருடைய குழந்தை இருந்தது. ஒருமுறை இயேசுனுடைய சகோதர தாயெல்லாம் அவரை பார்க்க வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதர சகோதரிகள்? சீஷர்களை சுட்டி காண்பித்து சொன்னார், பரலோகத்திலே என் பிதாவின் சித்தம் செய்கிற சீஷர்களை கரம் காட்டி, இவர்களே எனக்கு தாயும் இவர்களே எனக்கு சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்தால் இயேசு உயிரோடு எழுந்ததை அவருடைய சொந்த சகோதரர் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் கூட இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. ஆனால் பிற்காலத்தில் இயேசுவை நம்பினார், விசுவாசித்தார். தன்னுடைய சொந்த சகோதரனாகிய யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தார், அவரை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். இயேசுனுடைய சகோதரனாகிய யாக்கோபும் கூட ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு 3 அல்லது 4 காரியத்தை உங்களுடைய உள்ளத்திலே நான் புகுத்த விரும்புகிறேன். மீண்டும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உடனே அவர்கள் என்றால் 2 பேர். ஒன்று யோவான், அடுத்தது யாக்கோபு. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒன்று தான் பெற்று வளர்த்து பாசத்தோடு தொழிலை கற்றுக் கொடுத்த தகப்பனை ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் விட்டுவிட்டு, தகப்பனையும் தாயும் விடுவது ஒரு முதல் அனுபவம். உள்ளத்துக்கு வேதனையான ஒரு அனுபவம் தான். என் நாமத்தின் நிமித்தம் சகோதரனையாவது சகோதரியாவது விட்டவன் எவனும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பூமியிலே 100 பலனையும் அடைவான். பூமியிலே 100 ஆவிக்குரிய தாய்மாரையும் தகப்பனை மாறையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். என் நாமத்தினாலே ஆண்டவருக்கென்று தியாகம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கென்று தியாகம் செய்கிறவர்கள். ஆகவே 2 அனுபவம். தகப்பனை விடுவது ஒரு அனுபவம். தான் உயிர் வாழ்வதற்கு, தனக்கு போஷிப்பு உண்டாவதற்கு வைத்திருக்கிற தொழிலை விடுவது 2வது அனுபவம். ஒரே வசனத்தில் அந்த 2 அனுபவங்களை குறித்திருக்கிறது. இந்த 2 அனுபவமும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கர்த்தரோடு இருக்க, கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, குஷ்டரோகிகளை குணமாக்க, நோயுற்றோருக்கு விடுதலை தர,
பிசாசுகளை துரத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றும்படி, ஆத்தும ஆதாயம் செய்யும்படி, பாதாளத்துக்கு செல்லுகிற ஒரு பெரும் கூட்டத்தை திசை திருப்பி பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர்களாய் மாற்றும்படி, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அதற்காகவே ஆண்டவர் அழைத்தார். மீனை பிடிக்கிறதுக்கும் மனுஷரை பிடிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மீனை பிடிச்சா கொஞ்ச நேரத்தில் செத்து போகும், அதுக்கு ஜீவன் போயிடும். தண்ணியை விட்டு வெளியே வந்து அதால் வாழ முடியாது. மீனை பிடிச்சா அது செத்து போகும். ஆனால் மனுஷனை பிடிச்சா அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. மனுஷரை பிடிச்சா அவன் என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு பேரின்ப நிலைமை அடைவான், நித்திய ஜீவனை அடைவான். மீனுக்கு ஆத்துமா இல்லை, ஆனால் மனுஷனுக்குள்ள என்றென்றைக்கும் அழியாத ஒரு ஆத்துமா இருக்கிறது. மீனுடைய விலை மதிப்பு 4 ரூபா 5 ரூபா சங்காராது இதெல்லாம் வாங்கினா ஒரு கிலோ 250 ரூபா வரையில் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மனுஷனுடைய விலை, அந்த ஆத்மா விலை, ஒரு தராசில் அவனுடைய ஆத்மாவை போட்டு இந்த பக்கத்தில் முழு உலகத்தையும் ஏற்றி வச்சாலும் ஆத்மா விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்மா விலையேற பெற்றது, நித்தியமாய் சென்று சேரக்கூடியது. ஒரு ஆத்மாவை இயேசுக்குள்ள கொண்டு வந்தா, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தா அவனுக்குள்ள ஜீவன் உண்டாயிரும். அவன் நரகத்துக்கு தப்பிடுவான், பாதாளத்துக்கு தப்பிடுவான், நித்திய வேதனைக்கு தப்பிடுவான், சாத்தானுடைய பிடியிலிருந்து தப்பிடுவான். பரலோகத்தில் அவன் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிவிடும். அவனுடைய பேர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைக்கப்படும். அந்த பெரிய பாக்கியம் உலகத்தில் உள்ள எல்லா வேலையிலும் மேன்மையான வேலை கர்த்தருடைய பணியை செய்வது. கர்த்தருடைய பணியை செய்வது. பல வருடத்துக்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு போய்கொண்டு இருக்கும்போது பாதி வழியிலே ஒரு அளவற்ற அபிஷேகம் என் மேல் இறங்கினது. கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன். அவருடைய கண்கள் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. முகம் ராஜரீக தோற்றம், கம்பீரமான தோற்றம், அவ்வளவு கொள்ளை அழகு. அவரை போல வசீகரம் உள்ளவர்கள் ஒருவரையும் பார்க்க முடியாது. ஆனாலும் துயரத்தோடு, நீயாவது என்னுடைய ஊழியத்தை செய்வாயா, நீயாவது எனக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பாயா? அந்த நடு ரோட்டில் அழுது 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 என்னை ஒப்பு கொடுத்தேன். கவர்மெண்ட்ல 16 வருஷம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி ப்ரொமோஷன் நிறைய பெற்றிருக்கேன். அதோட பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் காத்திருந்தது. 16 வருஷம் சர்வீஸ். இன்னும் 4 வருஷம் கஷ்டப்பட்டு சர்வீஸ் போட்டுட்டா லைஃப் லாங்காக பென்ஷன், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் 16 வருஷத்தில் ரிசைன் பண்ணி தான் வெளியே வரணும். எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் எல்லாம் முட்டாள் என்று சொன்னார்கள். இப்படி வேலை உனக்கு கிடைக்குமா? தலைகளாக இருந்தாலும் கிடைக்காது. எங்கள் மாமனார் திட்டினார், கல்யாணத்துக்கு முன்னாலேயே சன்னியாசி எங்கேயே போயிருக்க வேண்டியதானே. என் பொண்ணை நம்பி கட்டி கொடுத்தேன். என்ன நம்பி கட்டி கொடுக்கலையா, இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறான்னு நம்பி கட்டி கொடுத்தேன். 4 பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு சன்னியாசியாக போகிறேன்றான். பைத்தியக்காரன் திட்டினார். ஆனால் நான் ஒரு நாள் அதை பற்றி துக்கப்படலை. ஏண்டா 16 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணேன், கர்த்தருடைய ஊழியத்தை முன்னுக்கே வந்திருக்கலாமே, முன்னமே அவரை பின்பற்றி இருக்கலாமே. அதான் என்னுடைய மன வேதனையாக இருந்தது. வாழ்க்கையில் பல வேலைகள் செய்தாலும் கர்த்தருக்கென்று வேலை செய்வது ஒரு விசேஷமானது.
அவருக்காக விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் தரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பழைய எஃப்எம்பிபி பாட்டு உண்டு, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. அதில் ஒரு ஸ்டான்ஸா வரும். என்ன வரும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. வேதத்தில் 10 கட்டளைகள் இல்லை, 5வது ஒரு முக்கியமான கட்டளையை ஆண்டவர் சொன்னார். இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. 10 கட்டளைகள் இருந்தாலும் இந்த 5வது கட்டளைகளில் மட்டும்தான் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். மற்றதுக்கெல்லாம் வாக்கு தத்துவமே கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய், அப்படித்தான். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, பிறன் பொருளை எல்லாம் செய்யாத 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 செய்யாத. கொலை செய்யாமல் இருந்தால் உனக்கு பரலோகத்திலேருந்து ஒரு கிருபை தருவேன், அப்படி கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாகன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, அவ்வளோதான். அதில் எந்த பரிசோ அந்த ஈவோ அதெல்லாம் கிடையாது. கட்டளைன்னா கட்டளை. ஆனால் இந்த 5ஆம் கற்பனைக்கு மட்டும் நீ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணினால் நீ எந்த தேசத்தில் இருக்கியோ அந்த தேசத்தில் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், நீ மேன்மை அடைவாய். ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட உள்ள ஒரு கட்டளை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. இப்போ ஆண்டவர் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபை அழைக்கும் போது அவன் தகப்பனை விட்டுட்டு வர வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை தகப்பனுக்கு அது வேதனையா இருக்கலாம். என்னத்தை விட்டுட்டு போறியே என்று யோசிக்கலாம். ஆனா அந்த நிலைமையிலும் ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்தை நீ செய்தாலும் உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும். ஆண்டவர் இந்த முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த போது என்னுடைய தாய் கிராமத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவங்களுக்கு நிறைய பென்ஷன், சொந்த வீடு. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மா சம்பளம் வாங்கின உடனே, என்னுடைய மணி ஆர்டர் போன உடனே சந்தோஷமாக என்னை ஆசீர்வதிக்கணும். என் தகப்பனாரை நான் கனம் பண்ணி அவருடைய மரண பரியந்தும் அவருக்கு அனுப்பி கொண்டே இருந்தேன். அடிக்கடி கடிதம் எழுதுவேன். எங்கள் அப்பா கடிதம் எழுந்தேன்னா எங்கள் அப்பா அவ்வளோ முகம் மலர்ந்துருவார். ஏன்னா அந்த கடிதம் பூரா அவருக்கு ஐஸ், கிலோ கணக்கில் ஐஸ் வச்சுருவேன் எங்கள் அப்பாவுக்கு. அவர் சந்தோஷப்படுறது எனக்கு சந்தோஷம் தானே. உலகத்தில் 1000 தகப்பந்தமாக இருந்தாலும் அப்பா உங்களுக்கு ஈடு கிடையவே கிடையாது. எங்களை என்ன அருமையாக வளர்த்தீங்க. உங்களை நினச்சா என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருது. எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் அந்த கடிதத்தை வாசாங்கன்னா இவன் யாக்கோபோட பெரிய எத்தேன். எனக்கு ரொம்ப ஆசை, எங்கள் அப்பா இறக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் மெட்ராஸில் இருக்கேன், அவங்க திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. ஆண்டவரே எங்கள் அப்பா இறக்கும்போது நான் கூட இருக்கணும். ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். பூமியிலேருந்து வானத்துக்கு ஒரு அழகு ஏணி, அந்த ஏணி பரலோகத்தில் சொருகிற இடத்துல ஒரு மகிமை அப்படியே வீசிக்கொண்டு இருந்தது. நான் காலையில் எழும்பி, என்ன ஆண்டவரே இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா நாளை 2 நாளில் இறந்து போகிறார், நீ உடனே ஊருக்கு ஓடு. நாங்கள் அக்காட்ட சொல்லலை, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லலை, தங்கச்சிட்ட சொல்லலை. நான் நேர ட்ரெயின் ஆடி ஓடிய போயிட்டேன். எங்கள் அப்பா சாகும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை ஆசீர்வதிச்சார் பாருங்க. முழு ஆசீர்வாதமே எனக்கு தான். எங்கள் அப்பா இறந்த பிறகுதான் எங்கள் அக்காவுக்கெல்லாம் தந்தி கொடுத்தேன். எங்கள் அக்கா வந்த உடனே என்கிட்ட போட்டாலே சண்டை. உனக்கு சொப்பனை வந்ததில்லை, ஊருக்கு டிக்கெட் எடுத்தா இல்லையா?
எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? நீ யாக்கோபிலும் கேடுகட்ட எத்தை உன்ன மாதிரி. நான் சொன்னேன், திட்டாத. அம்மா இறக்கும் போதும் நான் ஒருத்தன் தான் பக்கத்தில் இருப்பேன். நான் ஒருத்தர் தான் முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தை வாங்க போறேன். ஆகவே எங்கள் அம்மாவுக்கு வயசான பிறகு நான் என் கூடயே வச்சுட்டேன். எந்த வீட்டுக்கு அனுப்புறதில்லை. அனுப்புனா அங்கே போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் போயிட்டா என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா மறிக்கிறதுக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னால் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே வாரேன்னு சொன்னேன். எங்கள் அக்கா வரக்கூடாதுன்னு என்னுடைய உள்ளம் ஏங்குது. கோடம்பாக்கத்துக்கு வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டா. எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு எங்கள் அம்மா என் மடியிலே இருக்காங்க. கடைசி பால் ஊற்றி அவங்க உயிர் போகும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். 10 நிமிஷம் கழிச்சு தான் எங்கள் அக்கா சொந்தக்காரங்கெல்லாம் பிறதான் வந்தாங்க. தகப்பனும் தாயும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்கள் நல்லா படித்து உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும், உங்கள் பெற்றோர் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் அவர்களை கனம் பண்ணுங்க. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் தாய் தப்பேன் ஒருவேளை இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்கள கனம் பண்ணுங்க. வேதத்தில் பெற்றோரை கனம் பண்ணும்போது உள்ள ஆசீர்வாதமும் உண்டு. பெற்றோரை மதிக்காம பரியாசம் பண்றவங்களுக்கு நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தகப்பனை பரியாசம் பண்ணுகிறவனுடைய கண்களை நதியில் உள்ள காகங்கள் கொத்தி தின்னுமா. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அவனுடைய கண்களை நதியின் காகங்கள் சாப்பிடும். எவ்வளவு பயங்கரமான காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோரை கடைசி வரை கனம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணாதான் உங்களுக்கு வயசாகிற நேரம் உங்க பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணும். நீங்க பெற்றோரை கனம் பண்ணாம ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல போய் டம்ப் பண்ணி அடைச்சு போட்டு இந்த அப்படி மாசந்தோறும் உனக்கு சாப்பாடு மெயின்டெனன்ஸ் கட்டிடுறேன், அவங்களுக்கு பணம் தேவையில்லை. உங்களுடைய அன்பு உங்களுடைய வீட்டில் உங்களோட இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு இப்போ என்ன செய்கிறீங்களோ அதே தான் உங்கள் பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களுக்கு செய்வார்கள். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல உன்னுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், மார்க்கு 10:17-21, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். 5 இடங்கள்ல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் வெறுத்து துறவி ஆயிட்டேன், சன்னியாசி ஆயிட்டேன், எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது, அப்படி நான் நேராக இங்கேருந்து பறந்து சியோனுக்கு போயிடுறேன். எங்கள் அப்பாவை நான் பார்க்க மாட்டேன், அம்மாவை நான் வெறுத்துட்டேன், வெறுத்து தான் நான் அவருக்கு தான் இல்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருடைய கடைசி வர அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யணும். ஒரு நாள் ஒரு அழைப்பு எலிசாவுக்கு வந்தது. எலியா போய் தன்னுடைய தோளில் உள்ள சால்வையை எலிசா மேலே போட்டான். அவனுக்கு ஒரு தொழில், 12 ஏர் போட்டு உழுது கொண்டிருந்த ஒரு பெரிய நில ஜமீன்தார். தான் மேலே அந்த அழைப்பு வந்த உடனே உலக வேலை விட்டுட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிற ஊழியத்தை செய்யணும், எலியாவினுடைய வாரிசா வரணும். எலியாவை பின்பற்ற முன்னால எலிசா ஒரு வார்த்தை கேட்டான், என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு
என்னுடைய பெற்றோருக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நான் உம்மை பின் சென்று வர விரும்புகிறேன். எலியா அது தவறென்று சொல்லவில்லை, அதை மறுக்கவும் இல்லை. சரி, போய் வா, நான் உனக்கு செய்ததை, என் சால்வையை உன்மேல் போட்டதை, உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டதை மறந்து விடாதே. அவன் போனான். அப்படியே அதற்கு பிறகு பெற்றோரை முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்திவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு எலியாவை பின்பற்றி வந்தார். எலியாவை பின்பற்றி வந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஒருவனை ஆண்டவர் அழைத்தார். அவன் சொன்னான், என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன். அடக்கம் பண்ணுதல் என்பது அது ஒரு நல்ல கிரியை. தகப்பனை நேசித்து அடக்கம் பண்ணுறது நல்ல கிருபை. ஆனால் அந்த ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சாகிற வரையிலும் கூட இருந்து, அவர் கடைசி காலம் வரையிலும் கூட இருந்து, அவரை அடக்க வரானெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வருவேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. மரித்தோர் தங்களுடைய மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. உங்க அப்பா சாகிற வரையிலும் நீ காத்துட்டு இருக்கணும்னு தேவையில்லை. உலகத்தில் செத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏராளம் பேர் இருக்காங்க. 7வது சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அடக்கம் பண்ணட்டும், நீ அதை பற்றி கவலைப்படாத, என்னை பின்பற்றி வா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர்கிட்ட ஒரு பிராமண சகோதரன் இயேசுவை பற்றி சொன்னேன். அவர் ஒரு டாக்டர். இயேசுவை பற்றி கேட்குறதுக்கு தான் காரை போட்டு என்னை பார்க்க வருவார். சில நேரம் காரில் நிறைய அந்த பிராமின் பலகாரங்கள் அதெல்லாம் செய்து காரில் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் நிறுத்தி எங்கூட வேதத்தை பற்றி எல்லாம் நிறைய கேட்பார். அவர்கிட்ட நான் பல மணி ஸ்பெண்ட் பண்ணி ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னால், நான் பிராமின்னு, எங்கள் அம்மாவுக்கு கடைசி காரியம் நான் செய்துட்டு தான் வர முடியும், இல்லைன்னா எங்கள் சமுதாயம் என்னை ஒதுக்கிறோம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கிரியெல்லாம் நான் செய்துட்டு அதுக்கு பிறகு வரேன். நான் சொன்னேன், அதுக்கு முன்னால் கர்த்தருடைய வருகை வந்துடும். நீ அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருந்து தான் உங்கள் அம்மாவுக்கு கிரிய, அந்த கர்மம் இந்த கர்மம் எல்லாம் செய்யணும். நம்ம சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பிராமின்லேருந்து ரட்சிக்கப்பட்டவர். இன்னைக்கு அவர் ஒரு அலுவலகம் இருக்காரா, பின்னால் இருக்காரா? பிரதர் கொஞ்சம் முன்னால் வாங்க. வெளியே போயிருக்காரா? சரி சரி சரி. அவருடைய மனைவி ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவர் சொன்னார், நான் சர்ச்சுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன், நீ வேணா உன் பழைய காலத்து பாட்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வா. வெளியே ஸ்கூட்டரில் இருக்கும்போது இந்த செக்ஸ்டன் வந்து, ஐயா உள்ளே வாங்க. நான் பிராமணன், நான் வரமாட்டேன். சரி இந்தாங்க வாசிங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க. என்ன புஸ்தகம்னு பார்த்தா அதுக்கு பேர் அண்டன்னுள்ளாப்பா. யார் ஆசிரியர்னு பார்த்தா சாம் ஜெபத்துரை. அவர் அந்த அட்ரஸை பார்த்து அடுத்த நாள் இங்கே வந்துட்டார். இங்கே வந்தாரோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் லபக்குன்னு பிடிச்சிட்டார். 2-3 வாரம் தொடர்ந்து வந்தார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க ஆனா அப்படின்னு இழுத்தார். ஏன் இழுக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன் வருதான். கடைசி சடங்காச்சாரம் எல்லாம் செய்யணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டா அந்த சடங்காச்சாரம் செய்ய முடியாது. என்கிட்ட கேட்டார், பிரதர் நான் கொஞ்ச நாள் தள்ளி ஞானஸ்தானத்தை உடனே எடுத்துருங்க. ஜலத்தினால ஆவினால் பிறலனா பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க, உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கர்த்தர் செய்கிறதுக்கு வேற சிலரை நியமிப்பார். இவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அம்மாட்ட சொல்லிடணுன்ட்டு பயந்து போனார். அம்மா ஒரு செய்தி அம்மா, நான் இயேசுவை ஏற்றுட்டேன். அந்த அம்மாவுக்கு இருந்த சந்தோஷம் தாங்க முடியல.
இவர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்ட்டு. திட்டுன்னு தொட்டி சாபம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த அம்மா சொன்னாங்க, சில மாதத்துக்கு முன்னால் நான் இயேசுவை தரிசித்தேன். சிலுவை சுமந்தவராய் முள்முடி சூட்டப்பட்டவராய் எனக்கு தரிசனமானாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவை தவிர வேற கடவுள் இல்லைப்பா. நீ நல்ல இடத்துக்கு போயிட்ட, நீ நல்ல இடத்துக்கு போயிட்ட. ஒரு நாள் இவர் சேலத்துக்கு போனார். மெட்ராஸில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய பிரதர் இன்லாம் ஃபோன் பண்ணார், நீ சேலத்தில் இருக்கா, கஷ்டப்பட்டு வர முடியாது, நேரம் ரொம்ப நேரம் பாடி வைக்க முடியாது, நாங்கள்லாம் எல்லா காரியத்தையும் கவனிச்சிடுறேன், நீ மெதுவாக வந்தால் போதும். நம்ம ஆண்டவருக்காக நிற்கும்போது ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக நமக்கு நிற்கிறார் பாருங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும்போது உன்னை அருமையாய் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. செபதேயுவை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவருடைய தாய் சலோமியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய தாயை கனம் பண்ணினார். சிலுவையில் அறையும் போது நிச்சயமாய் ஆண்டவருடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் வந்திருக்கணும், தாயை கனம் பண்ணு. இறைவனுக்கு ஒரு தாய் கிடையாது, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தாய் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தாய் கிடையாது. இயேசு 2 விதத்தில் இந்த பூமியில் இருந்தார். ஒன்று தேவகுமாரனாய் இருந்தார், அடுத்தது மனுஷகுமாரனாய் இருந்தார். தேவகுமாரனுக்கு தாய் தேவையில்லை. ஆனால் மனுஷகுமாரனாய் வந்து ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த சரீரத்தை ஜனங்களுக்கு பாவ நிவாரண பலியாய் கொடுப்பதற்கு உலக பிரகாரமான ஒரு தாய் தேவை. இப்போது உலக பிரகாரமான வாழ்க்கை முடிய போகிறது. ஆனாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தாயை பார்த்தார், தன்னுடைய அருகில் நின்ற சீஷனை பார்த்தார். இந்த சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். இனி எனக்கு தாய் அல்ல. அந்த தாய்ங்கிற நிலைமை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிந்து போனது. இந்த 33 வருஷ வாழ்க்கைக்கு ஒரு தாய் தேவை. பரலோகத்துக்கு நான் செல்லும்போது எனக்கு அங்கே ஒரு தாய் தேவையில்லை. அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்த தேவகுமாரனாக இருப்பார். ஆனால் இந்த 33 வாழ்க்கையும் தனக்கு தாயாயிருந்த செய்ய வேண்டிய கடமை, இனிமேல் உன்னுடைய தாய், என்னுடைய தாய் என்று யாரும் சொல்லக்கூடாது. உன்னுடைய கையில் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு புதிய உறவு முறை துளிர்க்கிறது. என் தாய் மரிக்கிற வரையிலும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போதும் அதை நிறைவேற்றித்தான் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழிய அழைப்பு என்பது ரொம்ப மகிமையானது, ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று வந்தபோது அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமாய் நீ செய்ய வேண்டும். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அந்த காலத்தில் விமான சர்வீஸ் கிடையாது. இங்கேருந்து ஒரு கப்பலில் போனோம். MV சிதம்பரம்ங்கிற கப்பலில் நான் போனேன். முதல் கரை எட்டி பிடிக்க 5 நாள், அடுத்த கரை கிளாங் இன்னும் ஒரு நாள், அடுத்த கரை சிங்கப்பூர். இங்கேருந்து பினாங்கு போகிற 5 நாள், சிங்கப்பூர் போனால் 7 நாள் கப்பலில் வாந்தி கடந்து சுருண்டு அந்த பயங்கரமான சிறுகுடல் பெருங்குடல்லாம் வெளியே வந்துடும். கடந்து அங்கே போனேன்.
ஆண்டவர் முதலே சொல்லியிருந்தார் 2.5 மாதம் நீ ஊழியம் செய்யணுன்ட்டு. 2 மாதம் ஆன உடனே எனக்கு ஹோம் சிக்னஸ் வந்துட்டு. ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட இருந்தும் கடிதம் விடுறோம். என் பெஞ்சாதி எழுந்தான்னா சோகமான கடிதம் தான் எழுதுவா. பிள்ளை கட்டிலேருந்து விழுந்துருச்சு, பிள்ளைக்கு சோகம் இல்லை, பிள்ளை ஆஸ்பத்திரி வெளிநாட்டில் இருக்கிறான்னு கொஞ்சம் சந்தோஷமாக எழுதணுன்னு என் பெஞ்சாதிக்கு தெரியாது. எப்போதும் அந்த ஹோம் சிக் ஆகிற மாதிரி தான். ஸோ 2 மாதத்தில் மெல்ல ஆண்டோடே இனிமேல் என்ன இருக்க முடியாது, நான் ஊருக்கு திரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இன்னும் 15 நாள் தானே, என் வேலையை செய். நீ இந்த 15 நாளுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தாரேன். ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்ட மாதிரி ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை விட்டுரும், என் பிள்ளைகளை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும், மனைவியை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அழுதுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி சாயங்காலம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், நாளைக்கு நான் ஊருக்கு போகலான்னு பார்க்குறேன். ஊரில் நான் தான் ஏமாளி ஊழியக்காரமாக கிடைச்சேன். நான் எவ்வளோ பேர் அவங்களெலாம் பிடிச்சி வேலை வாங்கிறத விட்டுவிட்டு சின்ன நான் இப்போ தான் கல்யாணம் கட்டி 4 பிள்ளை பெற்றிருக்கேன். அன்னைக்கு ஒரு தூர எஸ்டேட்டில் ஒரு மீட்டிங். நான் சொல்கிறேன், நான் போக மாட்டேன், பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், நான் ஊருக்கு போவேன், அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அந்த வீட்டுக்காரங்க என்னை அந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறக்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், மனசில் நினச்சிட்ருக்கேன். அந்த வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி ஏதாவது பாட்டு இருக்கும்னு ஆன் பண்ணால் அந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளே சாஸ்திரியார் இருந்தார். சாஸ்திரியாருடைய பிரசங்குள்ள இருந்துச்சு. நான் ஆன் பண்ண தான் தாமதம். உள்ள சாஸ்திரியார் என்ன பேசுகிறா தெரியுமா? கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல 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 என்றார். நெஞ்சில் சம்மட்டி கொண்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அதை ஆஃப் பண்ணிட்டேன். முழு பிரசங்கத்தை கேட்கல, ஆரம்பமே இவ்வளோ பயங்கரமாக இருந்தா உடனே ஆஃப் பண்ணிட்டேன். சாயங்காலம் அந்த கிராமத்தை இவ்வளோ தூரம் 30 கிலோமீட்டர் போய் ஒரு கிராமம், ஒரு எஸ்டேட், அங்கே மீட்டிங் ஒழுங்கு பண்ணல. இவர் அனுப்பின செய்தி அங்கே போய் கிடைக்கல. அங்கே உள்ள சர்ச்சை பார்த்தா அங்கே ஒரு ஆயத்தமும் இல்லை. எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே பார்த்தீரா, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நல்ல வேலை ஒருத்தரும் வரல, நாளைக்கும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், என்ன ஊருக்கு அனுப்பு. அன்றைக்கு பார்த்து அன்றைக்கி அங்கே ஒரு புது சகோதரன் வந்திருந்தார். அவர் ஒரு சைனீஸ் மேன். இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில் என் உள்ளத்தில் உள்ள போராட்டம் ஒன்றும் அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், நம்ம வந்ததுக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு போவோன்ட்டு. ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் பாருங்க. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம். மகனே, உன்னை இந்தியாவில் நான் அழைத்து கொண்டு வந்து எவ்வளோ அற்புதங்களை செய்தேன், உன்னை பயன்படுத்தினேன். இன்னும் 15 நாள். அவர் எப்படி சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலை. கண்ணீர்னு என் உள்ளத்தில் உள்ள அவ்வளோத்தையும் சொன்னார். நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன், இந்த 15 நாளை நிறைவேற்று. நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஆவியானவர் உனக்கு ஒரு பாட்டை தரார், நான் அதை பாடுறேன்னு சொன்னார். ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, அந்நிய பாஷையில். அப்படி பாட்டை எங்கே போகணும், உண்மையிலே அது பரலோக பாஷையில் ரொம்ப இனிமையாக ரொம்ப அருமையாக அந்த பாட்டை பாடினார். அந்த பாட்டை பாடும்போது ஆண்டவருடைய மென்மையான கரம் என்னை அப்படியே தொட்டது. அவருடைய கரம் என்னை அப்படியே அன்போடு தொட்டதை அப்படியே உணர்ந்தேன். எவ்வளோ அன்போடு அவர் தொடுகிறார், எவ்வளோ அன்போடு என்னை தடவி கொடுக்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மையில் நடந்த என்னன்னா, ஆண்டவர் தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுக்கும்போது என் உள்ளத்தில் இருந்த எல்லா கவலையும் அழிச்சிட்டாரு. என் பிள்ளைகள் முகம் எப்படி இருக்கும் அழிச்சிட்டாரு. என் மனைவி, என் வீடு எல்லாத்தையும் அழிச்சு விட்டார்.
இந்த வீட்டு கவலையே வரல. அந்த ஹோம் சிக்னஸ் எங்கே ஓடி போச்சேன்னு தெரியல. 14 நாள் என் பிள்ளைகளுடைய முகமே எனக்கு முன்னால் வரல. ஆண்டவர் அன்பாக தடவி கொடுத்தாலும் அதில் அவருக்கு ஒரு சுயநலம் இல்லாமல் இல்லை. நம்மளை வேலை வாங்குறது எப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அடுத்த 15 நாளும் தினமும் 3 கூட்டம் 4 கூட்டம் ஆல் நைட் ப்ரேயர், அங்கே இங்கேன்னு போய் இரவு பகலாக கூட்டம். சென்னைக்கு திரும்பும்போது தொண்டையெல்லாம் புண்ணாகி எச்சில் துப்புனாலே ரத்தம் வர்ற மாதிரி அவ்வளோ வேலை வாங்கினார். அதே மாதிரி நான் என்னென்ன கேட்டேனோ அவ்வளோத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு ஊழியக்காரங்க தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏறக்குறைய இந்த வருஷம் நான் 40 வருஷமாக ஊழியம் செய்திருக்கேன். இந்த வருஷத்தோட என் 40 வருஷ ஊழியம் 40 வருஷம் நிறைவுறுகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மாதிரி ஒரு ஆனந்த பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாது. அது எவ்வளோ கல்லும் முரடான கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது அவ்வளோ சந்தோஷம். நேரம் ஆகிட்டு போது எனக்கு பயமாக இருக்குது. அந்த வாட்ச் கொஞ்சம் நின்றுட்டா நல்லாயிருக்கும். அது ஓடி ஓடி என்ன. சரி, இந்த யாக்கோபு தொழிலை விட்டார். ஆண்டவருக்காக தன் தொழிலை விட்டார். தொழில் அவங்களுக்கு ஜீவாம்சத்தை கொடுக்கிறது, உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. ஒரு தேவனுடைய மனிதனுடைய தொழில் முக்கியமானது. என்னை கேட்டால் உன்னுடைய ஊழியம் என்ன? நான் ஒரு சுவிசேஷகன், நான் ஒரு சபையினுடைய போதகர், நான் பைபிள் காலேஜில் எல்லாம் பைபிள் டீச்சர். ஆண்டவர் எழுப்புதலின் ஊழியத்தை என்னுடைய கையில் தந்திருக்கிறார். இந்த ஊழியம் சாதாரணமானதல்ல. தேவதூதர்கள் கூட உற்று பார்க்கக்கூடிய அளவு கர்த்தருடைய மகிமையான ஒரு ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அவனோடு நான் இருக்கிறேன். என் ஊழியக்காரனுடைய ஜெபத்தை நான் கனம் பண்ணுவேன். என்னுடைய ஊழியக்காரனுக்கு துணையாக 1000 10,000 தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளாய் நான் தந்தருளுவேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதை பார்க்கிலும் மகிமையான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவி மரித்த பிறகு ஒரு முறை எனக்கு தரிசனத்தில் தோன்றினார். அவள் சொன்னாள், நீங்கள் மரிக்கும்போது, உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது, உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அநேகம் பேர் உங்களை வந்து அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு வருவார்கள். நானும் உங்களை அழைத்து கொண்டு வருகிற கூட்டத்தோடு நானும் வருவேன். பயப்படாதிருங்கள், உங்களுடைய ஊழியத்தை கடைசி வரை செய்யுங்கள். ஒரு சில நிமிடங்கள் கடைசி என் மனைவி சொன்ன வார்த்தைகள் அதுதான். உடைய ஊழியத்தின் மூலமாய் நிறைய பரலோக கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவள் வருவார்கள், நானும் உங்களை வரவேற்க வருவேன். எத்தனை பெரிய சந்தோஷம்! அந்த ஒளிமயமான தேசத்தில், மகிமையின் தேசத்தில் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் எதிர்கொண்டு வந்து தட்டி கொடுத்து, நல்லது, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த பொன்மயமான வீதியில் ஓடுவேன், பார்ப்பேன், மகிழ்வேன், ஆண்டவருடைய மார்பிலை சார்ந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக உலக வேலை விடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவன் தொழிலை விட்டான், தன்னுடைய படகை விட்டான், தன்னுடைய வலையை விட்டான், எல்லாவற்றையும் விட்டான். இப்போது ஒரு புதிய வேலை. இது பரலோக அரசாங்கம் கொடுத்த வேலை. இதுவரை மீன்களை பிடித்தாய், இனிமேல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். உன்னுடைய தொழில் என்ன? மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன், பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றுவேன். ஒரு நாள் யோனா கடல் கொந்தளித்த போது இவர் அடித்தட்டில் தூங்கிட்டு இருந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். கர்த்தர் சொல்ல கேட்கல, முரண்டு பிடிச்சார். நினிவேக்கு போன்னு சொன்னா தர்சிசு கப்பலை ஏறிட்டார். ஏன்னா ஈஸியாக டிக்கெட் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. ஏறினாரோ இல்லையோ, ஒரு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் அந்த கப்பல் உள்ள ஒருத்தருக்கும் கிடைக்கல. புயலும் கொந்தளிப்பும் எல்லாம் அலக்களிக்குது. கடைசியில் சீட்டு போட்டு பார்த்தா
இந்த ஆசாமி இந்த யோனா பேருக்கு உழுது. அவனை பார்த்து 4 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி, உன் தொழில் என்ன? 2வது கேள்வி, எங்கேருந்து வாரா, என்ன காரியமா போறா, நீ என்ன ஜாதி? 4வது தான் ஜாதியை பற்றி கேட்குறான். நீ என்ன ஜாதி? முதல் கேள்வி, உன் தொழில் என்ன? இவன் தொழில் என்னன்னு கேட்டதுக்கு, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கூடாதா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கூடாது? சொல்லுங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல ஜாதியை கொண்டுட்டான். நான் எப்ரேயன். அதை கடைசியில் வச்சிரு. உனக்குள்ள ஒரு ஜாதி பெருமையா? இந்த ஜாதி சாசு மற்ற சாசெல்லாம் சீக்கிரமாக ஓடிடும். இந்த ஜாதி சாசு இருக்கே, நான் செட்டியார், நான் நாடார், நான் முதலியார், இந்த ஜாதி சாசு மட்டும் லேசாக போவாதான். எப்படி போமா? பாருங்க, பேய்க்குள்ள கூட ஜாதி இருக்கு. பாருங்க, பேய்க்குள்ள கூட ஜாதி இருக்கு. இந்த ஜாதி சாசு உபவாசத்திலும் ஜெபத்திலும் மற்றபடி போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் தீர்க்கதரிசிங்கிற தான் தொழிலை சொல்லவே இல்லை. பிறதான் மெதுவாக சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப பயப்பட்டாங்க. ஆகவே அவங்க கேட்டாங்க, நாங்கள் உனக்கு என்னப்பா செய்யணும்? இந்த புயல் அமரணும், இந்த கொந்தளிப்பு அமரணும், நீ எங்கள் கப்பலில் வந்ததுனால நீ உண்மையான ஊழியக்காரனாத்து, உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் கப்பல் உள்ள எல்லாருக்கும் நோயெல்லாம் குணமாக்கி இருக்கலாம், கப்பலில் வர்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாம். இப்போ இவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னான், என்ன கடலில் தூக்கி போட்டுருங்க. என் மூலமாக தான் இந்த கொந்தளிப்பு வந்தது. கடலில் தூக்கி போட்டாங்க, கடல் கப்சிப்புன்னு அமர்ந்துட்டு. சிலரை தண்ணியில் தூக்கி போட்டால் தான் அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கப்சிப்பான அடரும். சிலரை தண்ணியில் போட்டு முக்கி முக்கி ஞானசானம் கொடுத்தா தான் அதுவரை டபாச்சிட்டே இருப்பான், கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்கும். பல வருஷமாகியும் ஞானசானம் எடுக்க மாட்டான். எல்லாம் அவன் பெரிய பெரிய தத்துவ ஞானம் பேசுவான். சிலுவையில் கல்லை ஞானசானம் பெற்றானா, நீ அவனோட பெரிய கள்ளனாக இருக்கிற. அவனுக்காவது சான்ஸ் கிடைக்காம அவன் போய் சிலுவையில் மறிச்சான். உனக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும், உன் குடும்பத்தில் எவ்வளோ கொந்தளிப்பு வந்தாலும், என்ன போய் தண்ணியில் முக்குங்க. அந்த யோனா சொன்ன மாதிரி ஞானசானம் பெற்றிருந்தா எப்போதே உனக்கு ஒரு விடுதலை ஆயிருந்திருக்கும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகியிருந்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் அவருக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் தகப்பனையும் படகையும் எல்லாம் விட்டு கர்த்தருக்காக வாருங்க. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்யத்தின் மகிமைக்காக நஷ்டப்பட்டவர்கள் 1000 மடங்கு திருப்ப பெற்றுக்கொள்வார்கள். யாக்கோபு பக்தன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவனுடைய கடைசி நேரம் வரும்போது ஏரோது ராஜா அவனை பிடித்தார், அவரை சிறையில் அடைத்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 12 சீஷர்களிலே முதல் இரத்த சாட்சியை மறித்தது இந்த யாக்கோபு தான். அவனை பட்டயத்தினால் கொலை செய்தார். அதை குறித்து சொல்லும்போது, ஏரோது ராஜா ஒரு பெரிய நியாயாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். யாக்கோபை கைது செய்து கொண்டு வந்தார்கள். யாக்கோபுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்வதற்கு எவ்வளவோ பணம் கொடுத்து ஒரு மனுஷனை செட் பண்ணி இருந்தார்கள். ராஜாவுக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான். ரோம அரசாங்கத்தை எதிர்த்து நின்றான். யாக்கோபு மேல பல குற்றம் சாட்டினார்களாம். அந்த மனுஷன் பொய் சாட்சி சொல்வதற்காக நிறைய பணத்தை வாங்கிட்டு வந்திருந்தான். மறுபக்கத்தில் யாக்கோபை கைது செய்து கொண்டு வந்தார்கள். யாக்கோபுடைய முகத்தை பார்த்ததும் அந்த பொய் சாட்சி சொல்ல வந்து நின்றவன் முகத்தை பார்த்தார். அவ்வளவுதான், தான் பொய் சாட்சி சொல்ல வந்ததையே மறந்துட்டார். உடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுதார் அழுதார் அழுதார். ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்தார். ஐயா மன்னிங்க, உங்க முகத்தில் உள்ள வருகிற ஒரு பேர் ஒளி
என்னுடைய உள்ளத்தில் குற்ற மனசாட்சியை உண்டாக்குது. நான் பணத்துக்காக உங்களை பொய் சாட்சி சொன்னவனை காலை கட்டி பிடித்தார். யாக்கோபு அவரை பிடித்து அழுதார். மனப்பூர்வமாய் உன்னை மன்னிக்கிறேன், இயேசுவும் உன்னை மன்னிப்பாராக, நீ என்னுடைய சகோதரன், நம்ம பரலோகத்தில் காணப்படணும். 2 பேரும் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஏரோதுக்கு தாங்க முடியல. 2 பேரையும் பட்டயத்தால கொல்லும்படி சொன்னார். 2 தலைகளும் உருண்டன, 2 தலைகளும் விழுந்தன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் 3 ஏரோதுகளை பற்றி சொல்லி இருக்கிறது. முதல் ஏரோது பெரிய ஏரோது என்று அழைக்கப்படுகிறவன். அவன்தான் த ஹெரால்ட் ஆஃப் கிரேட் என்று அழைக்கப்படுகிறவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தவன். 46 வருஷமா அந்த ஆலயத்தை கட்டினான் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு பிறந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ஏரோது தான் பெத்லகேமில் உள்ள 2 வயதுக்கு உட்பட்ட அவ்வளவு குழந்தைகளையும் கொன்றார். அவன் மேல் ஒரு கொலை வெறி ஆவி இருந்தது. அவனுடைய மகன் பேர் அந்திப்பா ஏரோது. அந்த ஏரோது பெரிய ஏரோதுடைய மகன். அவன்தான் யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்து அவனை சிரச்சேதம் பண்ணினான். அவனுடைய மகன் 3ஆம் தலைமுறையிலே அகிரிப்பா ஏரோது. அவன்தான் யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். தலைமுறை தலைமுறையாய் ஊழியர்களை கொலை செய்கிற ஒரு குடும்பம், தலைமுறை தலைமுறையான ஒரு சாபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். ஆண்டவருக்காய் மரிப்பது பாக்கியத்திலும் பாக்கியம். யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாய் ஒரு எழுப்புதலுக்காக ஒரு கோதுமை மணியாக இந்த தரையிலே விழுந்தார். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றார். 12 சீஷர்களிலே மற்ற எந்த சீஷனும் மரித்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தோமா இந்தியாவில் வந்து மரித்தது வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எத்தியோப்பியா தேசத்துக்கு போய் தோல் உரிக்கப்பட்டு மரித்தது வேதத்தில் எழுதப்படவில்லை. மார்க்கு அந்த தேசத்தின் ரதத்தின் பின்னால ரோமாபுரி கீழே அவருடைய பாடி அப்படியே இழுத்து கொண்டு போய் உயிரோடு தேய்ந்து 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 எலும்பெல்லாம் தேய்ந்து தோலெல்லாம் தேய்ந்து ஒரு ரதத்தின் பின்னால நாய் போல இழுக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார். மார்க் எழுந்த சுவிசேஷத்தை எழுந்தவர். பேதுரு தலைகளாய் ரோமாபுரியிலே சிலுவையில் அறையப்பட்டார். பவுலப்போஸ்தலன் தலை சீவப்பட்டார். பல சரித்திரங்கள் சொன்னாலும் இந்த வேதத்தில் ஒரே ஒரு சீஷனுடைய மரணம் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அது யாக்கோபினுடைய மரணம். சீஷன் அல்லாமல் முதல் இரத்த சாட்சி யாருன்னு கேட்டா அது ஸ்தேவான். அவரை கல்லெறிந்து கொண்டது அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு ஜீவனை கொடுத்ததை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த முற்பிதாக்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் அமைந்திருக்கிறது. முற்பிதாக்களை எல்லாம் பவுலப்போஸ்தலன் நிறுத்தி சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இரத்த சாட்சிகள் கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினால் பாரமான யாவற்றை நம்மை தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள்.